ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F31 சீரிஸ் மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த Oppo F31 Pro Plus பார்த்துட்டோம். இந்த சீரிஸை பொறுத்தவரை 3 phones சொன்ன மாதிரி F31 Pro Plus பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது Oppo F31 Pro மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ், பட் ஆனா 3 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 27,000. ஸோ இந்த 27,000க்கு இந்த Oppo F31 Proல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, இந்த மொபைல் என்ன அட்மாஸ்பியர்ல உருவாக்கி இருக்காங்க, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, அதை தவிர்த்து இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம், இது மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். அது போக பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு, நம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Oppo F31 Pro பாக்ஸ். முன்னாடி Oppo F31 Pro மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோனே ஒரு ஒயிட் கலர் இன்செட், அதுக்கு யூசர் கைட் வாரண்டி பாக்ஸ், சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு 80 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான் இந்த Oppo F31 Pro. இதை பொறுத்தளவு 2 கலர்ஸ். பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபைல் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கலர்ஸ் பிளஸ் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 27,000க்கும், அண்ட் மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 29,000க்கும், ஹையர் வேரியன்ட் 12GB 256GB வேரியன்ட் 31,000 கோட் பண்ணிருக்காங்க. சுமார் 2 கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் டோட்டலி டிஃபரெண்ட். இந்த Oppo F31 Pro Plus பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப், இதுல வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு 4 edges நல்ல கர்வியா ப்ராட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், இன்னொன்னு டம்மி பீஸ், பக்கத்துல ஃபிளாஷ், இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் அமைஞ்சிருக்கு. பட் ஆனா பேக் சைடு நல்ல கர்வியா, பட் ஆனா பேக் சைடுல நல்ல ஒரு பிளாட்டான கை ஹோல்ட் பண்ற மாதிரி நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது பேக் சைடு நல்ல ஒரு பிரீமியமான பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த போன் பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருக்கு. அது போக IP66, 68 அண்ட் 16 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த போன் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த Oppo F31 Pro டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.57 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1400 nits, ஒரு ஃபுல் HD பிளஸ், ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் உங்களுக்கு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் வித் பவர்ஃபுல்லான ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைலோட நீட்ஸ் 1400, அதனால இன்டோர் அண்ட் அவுட்டோர்லுமே சன்லைட்டுமே செம்ம விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே இருக்கு, அதனால அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 190 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல கலர் OS 15.0 சப்போர்ட், IP66, 68, 16 ரேட்டிங் இருக்கு. LPDDR4X, UFS 3.1 சப்போர்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 4363 mm2 வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. ஸ்டுடியோ ஸ்பீக்கர், NFC சப்போர்ட். சோ இது மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க F31 Pro Plusல பார்த்த சேம் பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடோட இந்த போன்லயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 7000 mAh பேட்டரியும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் பாக்ஸ்ல சார்ஜரோட கொண்டு வந்திருக்காங்க. 0 to 100 within 40 to 45 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலையும், ஹெவி யூசருக்கு 1 டேக்கு மேலையுமே வருது ஒரு சில நேரம். சோ இது மாதிரி நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க கேமரா அதேதான் F31 Pro Plusல பார்த்த சேம் கேமரா செக்மெண்டோட தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், 2 MP போர்ட்ரேட் ஷாட் அண்ட் ஃப்ரண்ட்ல 30 MP, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அது போக அந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்டரி சென்சார்ல அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கு. அண்ட் இங்க எந்த ஒரு சோனி சென்சாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இது வந்து ஒரு நெகட்டிவ். ஏன்னா ஒரு 25K அபோவ்ல மொபைல்ல ஏதாச்சும் ஒரு சோனி சென்சார் கொண்டு வந்திருக்கலாம், பட் ஆனா இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாது, ஒரு நெகட்டிவ். பட் ஆனா EAS இருக்கு, OIS இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கு. இருந்தாலும் இந்த போன் டே லைட்ல நல்லா இருக்கு. நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. அந்த இண்டோர்லயுமே ஒரு சில நாய்ஸஸ் வரதான் செய்யுது ஒவ்வொரு சில ஷார்ட்ஸை பொறுத்து. ஸோ வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 4K ஃபுட்டேஜ் நல்லா பவர்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸோட தான் இருக்கு இந்த மொபைல்ல F31 Pro கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு MediaTek Dimensity 7300
ப்ராசஸர் ஒரு 4 ஆர்கிடெக்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2.5 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலக்கிருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அண்ட் மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. அண்ட் இந்த போன் ஹீட் ஆயிருக்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. 120 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. அந்த ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கனால சவுண்டோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. அதை தவிர்த்து டே டு டே இந்த மல்டி டாஸ்கிங் ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்திலுமே செம்ம கன்வென்ட்டா நல்ல ரெஸ்பான்சிபிளா இங்க பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த கலர் வைஸ்னே சொல்லலாம். செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்ட், ஆப் ஓப்பன் கன்சிடென்சி எல்லாமே தாறுமாறா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எஸ்ஓசியோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo F31 Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ் 3 பேஸ்லயும் ஸ்டார்டிங் பிரைஸ் 27,000. இந்த 27,000 இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுல கொஞ்சம் ஆல்டர்னேட் தான் பண்ணிருக்காங்க F31 Pro Plus. பட் ஆனா அதோட பேஸ் வேரியன்ட்டே 33,000. ஆனா அந்த பிளிப்கார்ட்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஆர்டருக்கு மட்டும் 29,000. பட் ஆனா இங்க பேஸ் வேரியன்ட்டே 27,000. ஹையர் வேரியன்ட் 12GB RAM 250GB 31,000. சோ அந்த 31 நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பேஸ் வேரியன்ட் 27,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா ஒர்த்து மாதிரி தான் தெரியுது. இது ஒரு கார்டு ஆஃபர்ஸ்க்கு ஒரு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்ல அது ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5,000 ரூபாய் கழியுதுன்னா ஒரு 22K அப்படின்னு இந்த ஒரு டீல் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. ஒரு சூப்பரான போன் 27க்குமே எடுத்தாலும் ஒரு பெஸ்ட் போன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் ஆனா இந்த போன்ல காம்ப்ரமைஸ்ன்னு பார்க்கும்போது கேமரா. ஸோ கேமராக்கு காம்ப்ரமைஸ் செகண்டரி சென்சார்ல ஒரு அல்ட்ராவைட் இல்ல, ஒரு டெலஃபோக்கஸ் இல்ல, பிரைமரி சென்சார் எந்த ஒரு சோனி சென்சாரும் அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ஆனா 4K வீடியோ எடுக்க முடியும். அது ஒரு பாசிட்டிவ். அண்ட் உங்க இமீடியட் டிமென்சில 700 சீரிஸ், அதாவது 7300 சிப்செட் கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், டிஸ்பிளே எல்லாமே நல்லாவே இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட். ஸோ ஆல்ரவுண்டர் போன், பேட்டரி முதற்கொண்டு, சார்ஜிங் முதற்கொண்டு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. 27,000க்கு ஒர்த் இந்த போன். பட் ஆனா ப்ரோ பிளஸ் நான் என்னைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிரைசிங் கூட. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Oppo F31 Pro இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.